மித்லடி நேயர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறதுங்க சோரியாசிஸ். இந்த சோரியாசிஸ்ன்ற ஒரு வியாதி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மனசு கஷ்டமாக இருக்கும். ஈவன் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டர்களுக்கு கூட சில நேரத்தில் அவங்க ஒரு அப்படி கொஞ்சம் அலட்சியமாக நினைக்கக்கூடியது. நான் அந்த நண்பர்களை சொல்கிறேன், ஒரு நிமிஷம் கூட தயவு செஞ்சு இப்படி வந்துருச்சேன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எல்லா வைத்திய முறையிலையுமே சோரியாசிஸ் நோயை எப்படி சொல்லுவாங்கன்னா ரெமிஷன்ஸ் அண்ட் எக்ஸாசர்வேஷன் ஆர் காமன் அப்படிதான் போட்டிருக்கோம். ரெமிஷன்றது போகும் ஆனால் திரும்ப வரும், எக்ஸாசர்வேஷன்றது இருந்ததை விட கூட வரும். அப்போ இப்படி ஒரு நோயை கையில் வச்சுக்கிட்டுங்க எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ இது என்ன, இது என்னத்துக்கு வைத்தியம், இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அருமையான நேரில் நீங்கள் சோரியாசிஸ் பேஷண்டாக வருத்தமே படாதீங்க. உங்களுடைய மன ஓட்டம் அழுத்தமான நிலவரத்தில் பல நாள் இருக்கணும். நம்பர் 1. உங்களுடைய உள் உடம்புக்குள்ள உள்ள வெப்பநிலை ஜாஸ்தி ஆகணும். நம்பர் 2. இந்த ஜாஸ்தி ஆகிற வெப்பநிலை நான் ஏற்கனவே பல காணொலியில் சொல்லியிருக்கேன், அது ரத்தத்துக்குள்ள போகுது. இது ஹீட் இன் பிளட். அப்ப இந்த பிளட் எங்கெல்லாம் போகுதோங்க அங்க நமக்கு அந்த ஏற்கனவே தோசையை எப்படி சொன்ன பாருங்க, அந்த முட்டை ஓட்ட விழுகுதுல டப்பு டப்புன்னு அப்படி ஓட்ட விழுகிற இடங்கள் தான் சோரியாசிஸா முதல்ல கொப்பளிக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கட்டையை எடுத்து தீல காமிச்சு எடுத்தோடனே பார்த்தா செவந்து இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி முதல்ல ரோஸ் கலர் தான் இருக்கும் அந்த பேட்ச்ல. கொஞ்ச நாள் ஆகிட்டே இருந்தா அப்ப அடியில இருந்து ஹீட்டு திருப்பி ஏறிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த பேட்சா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சிவப்பு நிறமா மாறும். முதல்ல ரோஸ் கலரா இருக்கும், அப்புறம் சிவப்பு நிறமா ஆகணும், அதுக்கப்புறம் பிங்க் ஆயிடும். இப்ப நீங்க அதே கட்டையை எடுத்து வச்சு ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வேணா பிங்க் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கறிக்கட்டியாயிடும். அப்ப இதுல அது மேற்கொண்டு கலர் மாதிரி கருப்பா மாறிடும். உங்களுக்கு ஒண்ணு சொல்லித்தரேன் அருமையான நேயர்களே, அந்த கங்கு எடுத்து வெளியே வச்சு கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அந்த கறிக்கட்டையில இருந்து செதில் செதிலா கீழே விழுங்கும், பார்த்துருப்பீங்க, ஊமி கீழே விழுகும். அதேதான் சோரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு விழுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா உடம்புல இந்த ஹீட்டு எக்கச்சக்கமா வர வர அந்த தோள்களில் உள்ள சில ஏரியாக்கள் பிரச்சனையாகுது. அது குறிப்பா எங்க பிரச்சனை ஆகும் அப்படின்னா இந்த பிரஸ்டுக்குள்ள உள்ள இடம், அக்குள், இந்த கைக்குள்ள இடம், இந்த இடங்கள்லாம் ஹீட்டு ஏற்கனவே இருந்துகிட்டே இருக்கிற இடங்கள். அந்த இடத்துல ரொம்ப ஈஸியா வந்துடும். அப்ப நீங்க உங்க சைட்ல டெய்லி ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் தியானம்ன்றதுங்க. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி மெட்டாச்சுன்னா கண்ண மூடி எதுவுமே நினைக்க, அதெல்லாம் பொய்யுங்க. எதுவுமே நினைக்காமலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படின்னா செய்ய முடியாது. எப்படி தியானம் இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க நல்லா கண்ணை முடிக்கங்க. உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்களுக்கு பிடிச்சமான ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ யாரோ ஒருத்தங்களுடைய முகத்தை நினைங்க. இப்ப நீங்க சாமி நினைக்கலாம், ஆனா சாமி நம்ம யாரும் பார்த்தது இல்லை. இதுல அந்த முகத்தை நினைஞ்சு அவங்க தலை எப்படி இருக்கும், அவங்க மூக்கு எப்படி இருக்கும், கண்ணு எப்படி, குறிப்பா கண்ணு நம்மளை பார்க்குற மாதிரி பார்க்கணும். அவங்களோட வாய், உதடு, கை, இது கழுத்து, கை 2 புஜங்கள், அப்புறம் உடம்பு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க விஷுவலைஸ் பண்ணிட்டு சினிமாவில் ஒத்த சீனா காமிக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா மனது ஒரு நிலைப்படும். இந்த டைமிங் நாளாக நாளாக கூட்டலாம். அப்படி ஒருநிலைப்படுத்துறத காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை நீங்க பண்ணி பழகினீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே பழகிரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். அப்ப எதுவுமே பழகணும்னா நீங்க முதல்ல நடிக்கணும். கெட்ட விஷயங்க தொடாமையே ஓட்டிக்கும், காதலோடு தான் ஓட்டிக்கும். நல்ல விஷயம் நடிச்சு பழகினா தான் ஓட்டோம். இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னாங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோங்க. நாங்க யாரை பார்த்தாலும் வணக்கங்க அப்படின்னு கை நீட்டி கும்பிடுவோம். இந்த வணக்கம்னு கும்பிடுறது இங்க மெட்ராஸ்ல பொறுத்த மட்டும் அது ஒரு நடிப்பு மாதிரி தோணுது உங்களுக்கு. இப்ப இந்த வணக்கம் வணக்கம் நீங்க சொல்லி பழகுனீங்கன்னா தான் ஒரு ஆளை பார்த்தா வணக்கமே சொல்ல முடியும். அப்ப ஆரம்பத்துல நாங்கள் நடிச்சுக்கலாம் இல்லைங்களா, ஆனால் அது அப்படியே கொஞ்சம் நாள் பட்டோன்னே நமக்குள்ள. அதே போல இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்லாம் தயவு செய்து காலையில 10 நிமிஷம், நைட்டு 10 நிமிஷம் முதல்ல ஒருநிலைப்படுத்துங்க. அப்படியே அதுக்கப்புறம் அது பழகிடுவீங்க அந்த ஒரு நிலையில. அப்ப எங்க வைத்தியத்துல நாங்க முதல்ல என்ன செய்யணும்னா, நான் சொன்னதுல ரத்தத்தில் உள்ள ஹீட்டை வெளியே எடுக்கணும். உள்ள ஏன் ஹீட்டு வருதோ அதை குறைக்கணும். சார் என் பிரச்சனை எனக்கு தானே சார், என் பிரச்சனை ஏன் சார் ஹீட்டு நீங்க எப்படி சார் குறைப்பீங்கன்னு நீங்க கேட்கலாம். அருமையா நேயர்களே, பிரச்சனைகள் ஒரே பிரச்சனை இருந்தால் கூட அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம்ன்றதுல வித்தியாசம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு அண்ணன் தம்பி
அப்பா ஒரு 10 கோடி ரூபாய் விட்டேன்னு வந்து வீட்டில் சொல்றாருன்னா 2 பேரும் ஒரே மாதிரி ஆடுவாங்களா? ஒருத்தன் ஐயோன்னுவான், ஒருத்தன் அப்படியானுவான். ஏன்னா இதெல்லாம் நம்முடைய பழக்க வழக்கம், அறிவு, சாமி மேல உள்ளது, அனுபவங்கள் சார்ந்ததுதான் இந்த வெளிப்பாடு. அதுல யாரெல்லாம் ஈஸியா வெளிப்பாடு முடிச்சுட்டு போயிடுறானோ அவனுக்கு சோரியாசிஸ் வராது. எவன் அதை கட்டி தொங்கிக்கிட்டே இருக்கானோ அவங்களுக்கு மட்டும்தான் சோரியாசிஸ் வரும். அல்ல அருமையா நேர்களே, சோரியாசிஸ் வந்தா பயப்படாதீங்க. ஒரு அருமையான அக்குபஞ்சரிஸ்ட போய் பாருங்க. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஒரு வர சொல்லுவாரு. 15 நாள்ன்றது ஒரு கோர்ஸ். இந்த 15 நாள்ல நீங்க சண்டே போனா இடையில 3 நாள் பிரேக் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. இதே போல 6 தடவை நீங்க பண்ணீங்கன்னா 90 நாள் இந்த உடம்புல உள்ள ரத்தத்தில் உள்ள ஹீட்டை எல்லாம் எடுத்துடலாம். உங்களுடைய டெம்பரமெண்ட்டை எங்களால மாற்ற முடியும். ஏன்னா அதுக்கெல்லாம் புள்ளி இருக்கு. அந்த டெம்பரமெண்ட்டை மாத்தி உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை நாங்க வளர்த்துட்டோம்னா ஹீட்டு ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் இந்த லங் மெரிடியன் ஓடுபாதையை நான் தூண்டுறதுனால அந்த தோல்ல உள்ள அந்த பிரச்சனை எல்லாம் போயிடும். இது போனதுக்கு அப்புறம் திரும்ப வருமா? வரலாம். திருப்பி நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா, ஆனா அந்த தடவை இது கம்மியா வரும். அப்புறம் திருப்பி வைத்தியம் இத்தனை நாள் பண்ணுமா? 90 நாள் ஒன்றும் வேண்டாம், 15 நாள் பண்ணாலே போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் வராது, அப்புறம் வரும். அது இன்னும் கொஞ்சம் சின்னதா வரும். எப்ப புள்ளி வருதோ அதான் கடைசி. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. தெளிவா சொல்றாருமே நேர்ல. இதுல இந்த கரப்பா சமாச்சாரம் உள்ள சொல்லுவான். அதாவது ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ற சில விஷயங்கள், கத்திரிக்காய், தக்காளி, நல்லெண்ணெய், முட்டை, வெண்டைக்காய், முருங்கைக்காய், மீன் கருவாடு, இதெல்லாம் கூடிய மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. சார் கொஞ்சமா சேர்த்துக்கலாமா சார் அப்படின்னா, அலர்ஜியில மட்டும் அருமையா நேர்களே, அது வந்து குவான்டிடேட்டிவ் கிடையாது. அளவு கூட சாப்பிட்டா அலர்ஜின்னு கிடையாது, குவாலிட்டேட்டிவ் தான். ஒரு வாய் வச்சாலே அலர்ஜி தான். அல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதில் கொஞ்சமா சாப்பிட்றோம் சார் என்னைக்கு வரும் அப்படிலாம் வேணாம். கம்ப்ளீட்டாக நிப்பாட்டுங்க. நல்லா நம்ம ஐயப்பங்களுக்கு வரதை அந்த நினைச்சிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக போயிடலாம். அதில் முற்றுமுடிய சோரியாசிஸ்காரங்களுக்கு எந்த விதமான வருத்தமோ பயமோ தேவையே இல்லை. முற்றுமுடிய நல்லாயிடும். நன்றி, வணக்கம்.